ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையானது இருளாகவே இருக்கிறது. என்ன செய்ய போகிறேன்? இரவு நேரம் வந்த உடனேயே படுத்து தூங்கலாம் என்று தோன்றும். கவலையெல்லாம் மறந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழலாம். அந்த நேரமாவது சந்தோஷமாக இருக்கலாம் என்று தோன்றும் உனக்கு. ஆனால் இரவு நேரம் வந்த பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய கவலைகளையே மனதார நிம்மதியே இல்லாமல் வாங்கி கொள்கிறாய். நீ என்னிடம் அப்பப்போ சொல்வாய், இரவு நேரம் வந்த பிறகு தூங்கலாம் என்று நினைப்பேன் சாயி. ஆனால் இரவு நேரத்தில் தான் அதிகமான பயம். என்ன செய்ய போகிறேன்? வாழ்க்கையில் யாருமே இல்லாமல் இருக்கிறேன். என்னை சுற்றி அத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எனக்கானவர்களா? எனக்காக எல்லாம் செய்வார்களா என்று கேட்டார் கேள்விக்குறிதான். ஏனென்றால் எனக்காக ஒரு ஆபத்து வந்தால் கூட எதுவுமே யாரும் செய்ய மாட்டார்கள், ஓடி போவார்கள். எனக்கு அப்பப்ப தூக்கத்திலாவது நிம்மதி கிடைக்கும். பகலில் தான் இவ்வளவு உழைக்கிறேன், நிம்மதியே இல்லை, தூக்கத்திலாவது நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தால் தூங்கும் பொழுது கூட கெட்ட கனவுகள் வருகிறது, கெட்டமான விஷயங்கள் தோன்றுகிறது. கனவுகளே வரவில்லை, தூக்கங்களே வரவில்லை என்றால் குழப்பங்களோ அதிகமாக வருகிறது. நடக்காத ஒரு விஷயம் நடந்தது போலவும் இப்படியெல்லாம் எனக்கு தோன்றுகிறதே சாயி. இதிலெல்லாம் இருந்து எனக்கு விடுவே கிடைக்காதா? சரி, நம்மளாக இறங்கி ஒரு வேலையை செய்வோம் என்றால் அதிலும் 1000 விஷயங்கள் எனக்கு பிடிக்காமல் ஒரு லாபமாக நடக்கிறதா? நீயே சொல். நீயே கூட இருக்கிறன்ற. ஆனால் நீ இருந்தா இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுவேனா? இந்த அளவுக்கு நான் சோதனையை அனுபவிப்பேனா? ஒவ்வொரு நாளும் நரகத்துல இருக்கிற மாதிரி நான் இருப்பேனா என்று என்னிடம் அவ்வளவு சண்டை போடுகிறாய். ஆனால் உன்னுடைய ஒரு சண்டையில் கூட இந்த அப்பாவான நான் உன்னை விட்டு போக வேண்டும் என்று முடிவெடுக்கவே இல்லை. நான் மனம் வெந்து போனேன். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இந்த பிள்ளைக்கு என்று நினைத்துதான் நான் வெந்து போனேன். தவிர ஐயோ நீ இவ்வளவு திட்டுறியே, உன்னை விட்டு நான் போயிடணும்னு ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்கல. ஏன் யோசிக்கலன்னா, நான் உன்னுடைய அப்பாவோ அம்மாவோ ஒரு பிள்ளை சண்டை போட்டாலோ பிடிவாதமாக இருந்தாலோ ஒரு நல்ல அப்பா அம்மா யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டார்கள், விட்டு விட்டு போக மாட்டார்கள். அதே மாதிரிதான் நான் உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் என்ன திட்டு, ஆனா உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா மனசால சுத்தமான பிள்ளை. யாரும் வீணா போயிடணும், யாரும் கெட்டு போயிடணும், இவங்கள்ட்ட கொடுக்குறல நல்லது, அதை என்கிட்ட கொடுத்துரு. இவங்களுக்கு மட்டும் ஏன் செய்யற? எனக்கு செய். இவங்க கெட்டவங்க தானே, இவங்களுக்கு செய்யாத, இவங்களை வணங்குறாங்க, நீ இவங்களுக்கெல்லாம் எதுவும் செய்யாத என்று நீ சொன்னதே கிடையாது. அவ்வளவு தூய்மையான பிள்ளை. எனக்கு கொடு, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு, என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கூட நல்லத அப்படிதான் கேட்பாயே தவிர நீ இவங்களுக்கு கொடுத்துட்ட அவங்களுக்கு கொடுத்துட்ட எனக்கேன் கொடுக்கலன்னு கேட்க மாட்டேன். அப்படி இருக்கிற ஒரு பிள்ளைய நான் எந்த லெவலுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு அளவு வைக்கணும்னு நீயே பார்த்துக்கோ. நீங்க இவ்வளவு அளவு கலங்கிட்ட. இந்த கலக்கங்கள் முழுவதையும் நான் என்ன செய்ய வேண்டும்? துடைக்க வேண்டும். நீ அழுவுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் இந்த சாயுடைய கையால தொடச்சு உன் வாழ்க்கையில நல்லது கொடுக்கணும். அந்த அளவுக்கு நான் ஏற்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இதற்கு மேல எந்த ஒரு தாமதமும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு எந்த தாமதமும் கிடையாது. தாமதமே இல்லாமல் எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் படிப்படியாக நடத்தி வைப்பது மட்டும்தான் இந்த சாயுடைய வேலை. பல பேர் நினைக்கலாம், இனி ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போற அப்படின்னா உனக்கு இது தேவையா? உன்னோட வசதிக்கு இது தேவையா? இந்த விஷயத்தை எல்லாம் செய்யலாமா? இதுக்கு பதிலாக நீ வேற செய்யலாமே என்று சொல்வார்கள். ஆனால் அந்த விஷயத்தை நீ ஒண்ணு செய்யறனா அது எவ்வளவு பிடிச்சி, எவ்வளவு ஆசைப்பட்டு, எந்த அளவுக்கு விரும்பி ஒரு விஷயத்த செய்யற அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும். ஒரு விஷயம் நீ செய்யறனா அது காரணம் இல்லாம நடக்காது. ஒன்று கர்ம வினையாக இருக்கும், அதை நீ கழித்துதான் ஆக வேண்டும். ஒன்று நல்ல விஷயமாக இருக்கும், ஒன்று நிம்மதியை கொடுப்பதற்காக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது உன் வாழ்க்கையில் என்றால்
ஆனால் அது ஏதோ ஒரு முன் ஜென்மத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் நடக்காது. நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மத்துல நீ செஞ்ச தவறு. யாரோ ஒருவருக்கு ஒரு நேரத்துல நீ ஒரு சாப்பாடு வாங்கி தரனா ஏதோ ஒரு நேரத்துல அவருக்கு நீ சாப்பாடு போட மாட்ட அப்படின்னு நீ சொல்லியிருப்ப. ஒரு நேரம் அந்த நபருக்கு நீ வாங்கி கொடுப்ப இந்த ஜென்மத்துல. இதெல்லாம் கர்ம வினை பயன்கள். இதை புரிந்து கொள்ளாமல் தான் என்ற அகந்தைகள் சுத்துகிறார்கள் பத்தியா. இவர்கள் தான் எல்லா விஷயத்திலையும் குறை பேசுவாங்க. இதை செய்ய அதை செய்ய அதை செய்ய. ஒரு நபருக்கு வாழ தெரியும், உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை வாழ தெரியும், உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பவர்களை பார்த்து கொள்ள தெரியும். இதையெல்லாம் மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்து செய்ய வேண்டும் என்பது இல்லை. அவங்க சொல்லலாம் இந்த விஷயத்த செய்யணும், ஆனா உன் மீது திணிக்க கூடாது. ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அந்த விஷயத்தை செய்ய திணிக்கிறார்கள். உன்னை ஒரு கூண்டுக்குள் வைத்துக் கொண்டு உன்னை பறக்கவே முடியாத அளவுக்கு கூண்டை வைத்து அதில் உன்னை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு கிளியை வளர்ப்பதே தவறு. எல்லோரும் அழகென்று வளர்க்கும் கிளிகள் பறவைகளை வளர்ப்பதே தவறு. ஏனென்றால் அது சுதந்திரமாக வானில் திரிய வேண்டிய ஒரு உயிரினம். அதை ஒரு கூண்டுக்குள் போட்டால் அதுவும் அந்த கூண்டில் பறக்க கூட முடியாது. எல்லா பொருளும் கொடுக்கலாம், பழங்களா நீ அள்ளி கொடுக்கலாம், தண்ணியை கொடுக்கலாம், பாசத்தை கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் சுற்றி திரியும் அளவுக்கு அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்தால்தான் அது சந்தோஷம். அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கை. வீட்டுக்குள் இருக்கிறாய், எல்லா உணவும் கிடைக்கிறது, எல்லா தண்ணியும் கிடைக்கிறது, ஆனால் உனக்கான ஒன்றை செய்ய முடியவில்லை. அப்படியே செய்தாலும் தடைகள், தடுமாற்றங்கள், உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் உனக்கு தேவையில்லாத பெயர்களை வைக்கிறார்கள். அப்ப பாத்தியா, ஒரு கிளியை கூண்டுக்குள் அடைந்தால் எந்த வழியோ அதுதான் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். இதுல எந்த மாற்றமுமே இல்லை. கிளியுடைய கூண்டுக்குள் இருக்கும் கிளியுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையும் எல்லாம் ஒன்றுதான். எதுவுமே ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படாத கஷ்டங்களும் அடுத்தவர்களுடைய அடிமையாக உன்னை வைத்திருக்கிறார்கள் பத்தியா. அவர்களை எல்லாம் அடியோடு ஒழித்து கட்ட இந்த சாய் வந்துவிட்டு எப்ப பார்த்தாலும் ஏதேதோ விஷயத்தை நினைத்து கவலைப்படுகிறாய். உன்னை அளவைத்து நிறைய பேர் வேடிக்கை பார்த்து விட்டார்கள். நீ அழுவது அவர்களுக்கு சந்தோஷம், ஏதோ மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுத்தது போல. அழுவு, எல்லா விஷயத்துக்கும் அழுவு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். நீ ஒரு இடத்துல நின்று அழுகுற, ஒரு அவமானப்பட்டுட்ட, அப்ப நின்று அழுகுறனா அந்த நபர் உன் கூடவே பழகி கொண்டு உனக்கு துரோகம் செய்தான் பார். அவன் அந்த இடத்தில் மூஞ்சை பாவமாக வைத்துக் கொண்டு உள்ளுக்குள் நீ அழு, அதுதான் நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லும் நபர்கள் எல்லாம் உன்னை சுற்றிதான் இருக்கிறார்கள். புரிகிறதா? நீ என்னிடம் சொல்வாய், சாயின் நீ யார் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா அவங்களை போய் தண்டனை கொடுங்க என்று சொல்வார். நேரம் வரும். நீ எந்த ஜென்மத்தில் இது மாதிரி எவளுக்கோ ஒருவனுக்கு கஷ்டம் கொடுத்தார், அதனால்தான் நீ இப்பொழுது இந்த ஜென்மத்தில் இவ்வளவு கஷ்டத்தை பட்டு கொண்டு இருக்கிறாய். இதை நான் மாற்றுவேன். அதே போல உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டம் கொடுத்தான் பார், அவனுக்கு உன்னுடைய கண்ணுக்கு நேராகவே கஷ்டங்கள் வரும். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாறாதே. எல்லா விஷயமும் மாறக்கூடிய விஷயம். ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தானா, அவன் வருவான், அவன் போவான், இப்படிதான். எதுவும் நிரந்தரம் இல்லை. நீ இந்த உலகத்திற்கு வந்தா ஏதோ ஒரு நாள் வர வேண்டும் என்னிடம். அப்பொழுது நீயுமே நிரந்தரம் அல்ல, யாருமே நிரந்தரம் அல்ல இந்த உலகத்தில். அதனால் எதையுமே நினைத்து கவலைப்படாதே. இது கஷ்டம் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இஷ்டம் போல நடக்க நான் உதவி செய்கிறேன். எக்காரணம் கொண்டு எந்த ஒரு விஷயத்தை கொண்டு கண் கலங்கி அழுது புலம்பி எதையுமே செய்யாதே. எல்லா விஷயமும் நான் இருப்பேன், உனக்காக இருப்பேன். உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காகவே நான் செய்து கொடுத்து, உனக்காகவே நான் ஒவ்வொன்றையும் பெற்றுக் கொடுத்து உன்னை ஒவ்வொரு கட்டமும் வாழ வைப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உனக்காகவே நான் ஒவ்வொன்றையும் செய்து உன்னை வாழ வைப்பேன். தோற்று போக மாட்டாய், இனி ஜெயிப்பாய். பல்லாண்டு காலம் உன்னுடைய குடும்பத்தோடும் நிம்மதியாக வாழ்வாய். யாரெல்லாம் உனக்கு துரோகத்தை செய்து நீ வாழவே கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லோருமே வியந்து பார்க்கிற மாதிரி
வாழ்க்கை அமையும். தித்திக்கும் வாழ்க்கையை அனுபவிக்க தயாராகி விடு. எல்லாம் நான் இருப்பேன் எப்பொழுதும் கூட. ஓம் சாய்ராம்.